நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பிரான்சில் மற்றும் ஜெர்மனியில் மீண்டும் மத தீவிரவாதிகளின் தாக்குதல் நடந்துள்ளது. அதில் பிரான்சில் நடந்த தாக்குதல் நேற்றுதான் நடந்தது. அதில் ஏறக்குறைய 63 வயதுள்ள ஒருவர் கொல்லப்பட்டார். போர்ச்சுகீஸ் நாட்டவர் ஆவார். 2 பேர் போலீஸ் கடுமையாக காயமடைந்துள்ளனர். இருவரின் லைஃப் கண்டிஷன் மிகவும் கடுமையானது. காரணம் கத்தியால் குத்தியதுதான். ஏறக்குறைய 37 வயதுள்ள சீரியன் அல்ஜீரியன் அசைலம் சீக்கர் தான் இதை செய்தார். அதேபோல் ஜெர்மனியிலே இதேபோல் கத்தி குத்துதல் நடந்தது. கத்தியை வைத்துக்கொண்டு சீரியன் ரெஃப்யூஜி அசைலம் சீக்கர் தான் இதை செய்தார். இவர்கள் இருவரின் அப்ளிகேஷனை நிராகரித்து விட்டனர். அதன் பின்னர் தான் இவர்கள் பைத்தியம் பிடித்து வந்து அங்கே காண்பவர்களை குத்திக் கொன்றனர். உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியில் பள்ளியில் படிக்கும் சிறு குழந்தையை குத்திக் கொன்றனர். இது யூரோப்பியன் நாடு. மிகவும் கடுமையாக விஷயத்தை எடுத்துக்கொண்டனர். காரணம் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் மட்டுமல்ல, பின்னர் ஆஸ்திரியாவில் நடந்தது. அதாவது யூரோப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு டெவலப்மெண்ட் தான். மிகவும் கடுமையாக விஷயங்கள் நடக்கின்றன. மிகவும் லேட்டஸ்டாக உள்ள இந்த நிகழ்வுகளின் பேரில் யூரோப்பியன் யூனியனின் உள்ளேயும் யூரோப்பியன் யூனியனில் இல்லாத நாடுகளும் ஏறக்குறைய 18 நாடுகள் உள்ளன. அவை அனைத்தும் ஒரு முடிவுக்கு செல்கின்றன. டிஸ்லாயல் டு த நேஷன் என்று சொல்லப்படும் விஷயம். 2018 ஏறக்குறைய 15 யூரோப்பியன் நாடுகள் இந்த பில்லை நிறைவேற்றின. அதாவது சட்டத்தை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றின. அந்த நாட்டுடன் டிஸ்லாயலாக, அதாவது லாயல்ட்டி இல்லாமல் நடந்து கொள்ளும், அங்கே வெளிநாட்டிலிருந்து வந்து அங்கே சிட்டிசன்ஷிப் பெற்றவர்களின் சிட்டிசன்ஷிப்பை ரிவோக் செய்யும் பில் தான் இந்த டிஸ்லாயல் பில் என்று சொல்லப்படுகிறது. இது சட்டம். 15 நாடுகள் உள்ளன. சில நேரங்களில் 22-23 யூரோப்பியன் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் நாடுகளுக்கு இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. காரணம், இது மிகவும் கடுமையாக செல்கிறது. என்னதான் இந்த பில்லர் என்று சொல்கிறார்கள், அதற்குள் முக்கியமாக முஸ்லிம் கம்யூனிட்டியை தான் குறிக்கிறார்கள். முஸ்லிம் கம்யூனிட்டி அங்கே வந்து அங்கே சிட்டிசன்ஷிப் எடுத்து அங்கே வாழ்ந்து வேலை செய்து பிஸ்னஸ் செய்பவர்களும் உள்ளனர். இதற்குள் மலையாளிகள் பலர் உள்ளனர். எனக்கு தெரிந்த பலர் உள்ளனர். அவர்களுக்காகவே தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் சிட்டிசன்ஷிப்பை ரிவோக் செய்யலாம். நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் இஸ்லாமிக் டெரரிசம், அதாவது மத தீவிரவாதம், இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பற்றி வாட்ஸ்ஆப்பில் இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் எந்த சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் எந்த வீடியோயின் கீழ் காமெண்ட் சொன்னாலும் அதுவும் சட்டத்தின் எல்லைக்குள் வரும். காரணம், நீங்கள் அந்த சட்டத்தை படித்து பார்க்க வேண்டும். அதற்குள் இன்ஸ்டிடியூஷனுக்கு எதுவும் செய்ய முடியாது. அதற்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. இரண்டாவதாக, அந்த நாட்டின் கல்ச்சருடன் தொடர்புடையது. காரணம், ப்ளூரலிஸ்ட் கல்ச்சர் ஆகும். அதற்குள் கிறிஸ்டியன்ஸ் இருப்பார்கள், ஹிந்துஸ் இருப்பார்கள், மற்றவர்கள் இருப்பார்கள். அதுவரை காஃபீர் என்று சொல்லப்படும் இஸ்லாமில் உள்ள அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியாது. அதாவது புரிந்து கொள்ளுங்கள், மீண்டும் இதை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் யாராவது எந்த ஒரு காமெண்ட்டை இட்டாலும், நீங்கள் சோஷியல் மீடியாவில் அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போய் அதன் கீழ் ஒரு காமெண்ட் இட்டாலும் அது உங்கள் சிட்டிசன்ஷிப்பை ரிவோக் செய்வதற்கு வழிவகுக்கும். காரணம், அந்த சட்டத்தை இன்னும் கடுமையாக்குவதற்காக தான் இந்த 18 நாடுகள் இப்போது முடிவு செய்துள்ளன. அந்த லா சொல்கிறது மேலும் அதிகமாக ஸ்ட்ரெங்தன் செய்யப்படும் என்று. அதாவது நீங்கள் இப்போது 10 அல்லது 20 அல்லது 25 வருடங்கள் அங்கே தங்கியிருப்பவர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த சிட்டிசன்ஷிப்பை கூட அங்குள்ள கவர்மெண்ட் ரிவோக் செய்யலாம். அதாவது உங்கள் ஐடென்டிட்டி கூட நீங்கள் மறைத்து வைக்க வேண்டிய நிலைக்கு செல்கிறீர்கள். காரணம், இங்கே அதிகாரத்தில் வரப்போவது ஃபார் ரைட் தான். ஜெர்மனியில் தேர்தல் முடிவு என்ன வரும் என்று இப்போது அறிய முடிகிறது. அங்கே ஃபார் ரைட் 2ஆம் இடத்தில் வரப்போகிறது என்று. அப்போது அவர்களின் ஆதரவுடன் தான் கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அல்லது சிடியு அதிகாரத்தில் வரும். அல்லது இவர்களுடன் சேர்ந்து, அதாவது சென்ட்ரிஸ்ட் ஆனாலும் ஃபார் ரைட் ஆனாலும் ரைட் விங் ஆனாலும் லெஃப்ட் ஆனாலும் இவர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரு முடிவுக்கு செல்கிறார்கள். அதாவது அசைலமை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருவர், அதாவது 8 முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருவர், அவரிடம் 8 முறை பிரான்ஸ் விட்டு செல்ல வேண்டும் என்று கேட்ட அல்ஜீரியன். அங்கிருந்து அங்கே செல்லாமல் அங்கே இருந்து இந்த மக்களை கொல்கிறார். போலீஸ் காயமடைகிறார்கள். அந்த நாட்டை அழிக்க முயற்சிக்கிறார். இது சாதாரண முஸ்லிம்களின் வாழ்க்கையை பாதிக்கும். அதுதான் அந்த சட்டத்தின் சிறப்பு. இப்படி வந்துவிட்டால் புரிந்து கொள்ளுங்கள், யூகேயில் என்ன 6 லட்சம் பேரை தேடி பிடித்து அவர்களை எடுத்து வெளியே தள்ளப் போகிறார்கள். அவர்களும் இந்த சிட்டிசன்ஷிப் ரிவோக் செய்யும் பில்ல வரப்போகிறார்கள். அதனோட எல்லாவற்றையும் சேர்த்து படிக்க வேண்டும். அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் சொன்னது. அதாவது
பல முறை யூரோப்பியன் நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துள்ளது அமெரிக்கா. அதாவது, நீங்கள் இந்த அசைலம் சீக்கர்ஸை, அரபு நாடுகளில் இருந்து வரும் முஸ்லிம்களை அங்கே என்டர்டெயின் செய்துவிட்டால் அந்த நாட்டின் எல்லா லா அண்ட் ஆர்டர் மற்றும் கல்ச்சரை அவர்கள் அழித்திடுவார்கள். அது உங்களுக்கு ஒரு பாடம் என்று பல முறை அமெரிக்கன் கவர்மெண்ட் மற்றும் பல அமெரிக்கன் கவர்மெண்ட்ஸ் மற்றும் பலர் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் அதை கேட்கவில்லை. அவர் பொதுவாக சொன்னார். பின்னர் நீங்கள் கேட்கவில்லை. இப்போது நீங்கள் இதை அனுபவிக்கிறீர்கள். இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஜேடி வான்ஸ் கேட்டபோது, இந்த யூரோப்பியன் நாடுகளில் உள்ளவர்கள், அதாவது கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், மௌனமாக சென்று விட்டனர். அதன் பிரதிபலிப்பு தான் இந்த வரப்போகும் பில். காரணம், ஒவ்வொரு நாளும் தாக்குதல் நடக்கிறது. ஜெர்மனியில் நடந்தது. அந்த நாட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள நாடு ஒன்றுமில்லை. இப்போது ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் தான். மக்களை கொல்கிறார்கள், சாலையில் செல்பவர்களை குத்தி கொள்கிறார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லி குத்த வருகிறார்கள். பல நிகழ்வுகள் உள்ளன. எனக்கு தெரிந்த பல முஸ்லிம்கள் மிகவும் கூலாக வாழ்பவர்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் இதிலிருந்து முழுமையாக விலக வேண்டும். விலகினால்தான் போதும். காரணம், நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் மௌனமாக இருக்க முடியாது. நீங்கள் முன்னேறி வர வேண்டும். காரணம், உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையையும் இது பாதிக்கிறது. யூசுப் அலியன் ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ளது. அதற்குள்ள அவர் சொல்கிறாரு, கல்ஃப் அண்ட் சாம் எல்லாம் போய்விட்டது என்று. காரணம், கல்ஃப் என்று சொல்வது ஒரு மேக்சிமம் அடைந்து விட்டது. இனி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்வது யூரோப்பியன் நாடுகளில் மட்டுமே உள்ளது. படிப்பு ஆனாலும் வேலை ஆனாலும். காரணம், வெளிநாட்டில் சென்று படிக்கவும் அங்கே செட்டிலாக முயற்சிக்கும் முஸ்லிம்கள் உங்களிடம்தான் நான் இதை சொல்கிறேன். நான் வெறுமனே சொல்வது ஒன்றுமில்லை. இந்த இந்தியாவில் கூட நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள். இந்த நார்த் இந்தியாவில் நான் பார்க்கிறேன், இந்த தலையில் இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த சிட்டியில் வந்துவிட்டால் பெரிய பிரச்சனை. இது ட்ரெயினில் ஏறினால் பிரச்சனை, அருகில் வரமாட்டார்கள். என்ன ட்ரெயினில் ஏறினால் பிரச்சனை? நான் இதை பார்த்திருக்கிறேன். காரணம், ட்ரெயினின் உள்ளே நான் 3 tier ஏசியில் அக்ர ட்ரிப்புக்கு சென்ற சமயத்தில் நான் இந்த சத்தம் கேட்டு அப்பால் சென்றபோது அங்கே ஸ்லீப்பரின் உள்ளே திடீரென்று சிலர் நமாஸ் செய்ய முயற்சித்தனர். அதற்குள் சில முஸ்லிம் பெண்களும் ஆண்களும் இருந்தனர். ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்கும் ட்ரெயின் ஆகும். உள்ளே நமாஸ் செய்ய முயற்சித்த போது பின்னர் நடந்த நிகழ்வு தெரியுமா? அங்கே கான்ஃப்ளிக்ட் தான் நடந்ததாக ரிப்போர்ட்ஸ் உள்ளன. இந்தியாவில் மெஜாரிட்டி என்று சொல்கிறது ஹிந்து கம்யூனிட்டி தான். மிகவும் டாலரன்ஸ் உள்ள கம்யூனிட்டி ஆகும். அவர்களின் லைஃபை மீறி அட்டாக் செய்ய முயற்சிக்கும் போதுதான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. இவர்களுக்கு ப்ரே செய்ய வேண்டும் என்றால் மாஸ்கில் சென்று ப்ரே செய்யலாம். ஓடும் ட்ரெயினின் உள்ளே ப்ரே செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இனி ரோட் ப்ரேயர். உங்களுக்கு தெரியும், ரோடில் பயங்கரமான நமாஸ் மற்றும் நிஸ்காரும் நடந்தது இந்த நவம்பர் காலத்தில். கடந்த 3-4 வருடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்தியாவில் இந்த நமாஸ் எங்கேயாவது ரோடில் காணப்படுகிறதா? அது முழுமையாக ஸ்டாப் ஆகிவிட்டது. பெங்காலில் பெரிய நிகழ்வாக இருந்தது இது. ஆனால் அங்குள்ள ஹிந்துஸ் அனைவரும் சேர்ந்து விட்டால் நிகழ்வு அங்கே மாறிவிடும். நான் சொல்றது யூரோப்பியன் விஷயம் அல்ல, இந்தியான் விஷயம்தான். புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. அனைவருக்கும் மதம் உள்ளது, நம்பிக்கை உள்ளது. அதை உள்ளேயே வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் மாஸ்கில் சென்று காட்டுங்கள். யூரோப்பியன் யூனியனின் இந்த முடிவுடன் தொடர்புடையதாக வரப்போகும் நாட்களில் யூரோப்பில் உங்களுக்கு ஒரு முஸ்லிம் பேர் கூட கேட்க முடியாது. இதன் விஷயம் இந்த செகண்ட் கரையில் இருந்து தூக்கி எறியப்பட்ட அழிவு. அது யூரோப்பில் தொட முடியாத வகையில் மாற்றப்பட்டுள்ளது. வரப்போகும் நாட்கள் அந்த வகையான சட்டங்களுக்கு தான் அவர்கள் செல்கிறார்கள். இங்கே ஒவ்வொரு நாளும் யூரோப்பியன் நிகழ்வுகளை நாம் பார்க்கும்போது இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு பயமாகிவிட்டது. காரணம், இந்த பெயர்களையும் இந்த இஸ்லாம் என்று சொல்லப்படும் விஷயத்தையும் அவர்களின் இனி ஜெர்மனியில் FDIயில் அதிகாரத்தில் ஒரு முஸ்லிம் மாஸ்க் கூட திறக்க மாட்டார்கள். அந்த வகையில் சில நேரங்களில் இடித்து தள்ளிவிடுவார்கள். இது ஒரு இடத்தில் தொடங்கிவிட்டால் முழு யூரோப்பில் இடித்து விடுவார்கள். பின்னர் இனி ஆஸ்திரேலியான் விஷயம். இவை அனைத்தும் உலகில் ஏற்படும் மாற்றங்கள் தான். அதாவது ரைட் விங் முன்னேறி வருகிறது. இதை முழுவதுமாக அழிக்கிறது. யாரும் எதுவும் சொல்ல முடியாது. காரணம், ட்ரம்ப் தான் அதிகாரத்தில் இருக்கிறார். ட்ரம்ப் இதை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஆள். உலகத்தில் உள்ள இந்த சேஞ்ச் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள கேரளால் எஜுகேட்டடான முஸ்லிம்ஸ் தயாராக வேண்டும். இந்த எஜுகேட்டட் முஸ்லிம்ஸின் மத்தியில் இந்த சுடாபிஸை முழுவதுமாக ஒதுக்கிவிடுங்கள். அதாவது உங்கள் அனைவரையும் இது பாதிக்கப் போகிறது. உங்கள் ரிலிஜியன், உங்கள் மஸ்கில் செல்லும். இந்த வரப்போகும் மார்ச் முதல் ரமடான் தொடங்கப் போகிறது. பெரிய பெருநாள் ஆகும்.
அதனுடன் தொடர்புடையதாக இனி யூரோப்பில் நடக்கப் போகும் பிரச்சனைகளை ப்ரெடிக்ட் செய்து சொல்லலாம். இவர்களை அசைக்க விடமாட்டார்கள், அவர்கள் அந்த வகையில் செயல்படுவார்கள். அதுதான் எமானுவேல் மேக்ரானின் ஸ்டேட்மெண்ட். எந்த விலை கொடுத்தாவது அழித்து விடுவார்கள், அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் யார்? சென்ட்ரிஸ்ட். அவர் இப்போது ஃபார் ரைட் என்ன சொல்கிறாரு? சிந்தித்து பாருங்கள். இந்த வகையில் கொண்டு வந்ததற்கு எல்லா காரணங்களும் இந்த மத தீவிரவாதம் தான். இதற்குள் என்னவோ ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது. அது மாறாமல் உலகில் முஸ்லிம்ஸ் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத நிலைக்கு உலகின் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறது.